வெஜிடேரியன் ஹோட்டலில் சாப்பிட்ற பொரியல் எல்லாமே சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் நல்ல பூ மாதிரி இருக்கும். சாதம், சப்பாத்தி, தோசைன்னு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, உளுந்து, சீரகம், கடலைப்பருப்பு சேர்த்து பொரிய விடுங்க. 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த பொரியல் செய்யறதுக்கு முட்டைகோசையும் கேரட்டையும் பூ போல துருவி வச்சிருக்கேன். இதை எப்படி துருவலாம் அப்படிங்கிறத லாங் வீடியோவில் டிப்ஸோட ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. முட்டைகோஸில் எப்பயுமே ஒரு பச்சை வாசனை வரும். அது வராமல் இருக்கிறதுக்காக வெங்காயத்தோட சேர்த்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமா சேர்த்துற வேணாம். முட்டைகோஸ் வேகும் போது கொஞ்சமா தண்ணி விட ஆரம்பிக்கும். பூ போல துருவி இருக்கிறதுனால சீக்கிரமா வெந்துடும். மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் சிம் டு மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சு கடைசியா 1/4 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. பொரியலுக்கு தேங்காய் கொஞ்சம் அதிகமா சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல சுட சுட சாதம் போட்டு கொஞ்சமா நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்க பேக் பண்ணிக்கலாம். தோசை, சப்பாத்திக்கு கூட சைட் டிஷ்ஷா வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்கிரிடியன்ஸோட மெஷர்மெண்ட் தெரிஞ்சுக்க லாங் வீடியோ கீழே டேக் பண்றேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீல்ஸ் மறக்காம சேவ் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.